ஃபர்ஸ்ட் போட்டி என்ன ஜானு? சமையல் போட்டியா? கரெக்டா சொல்லிட்டே சிபி. ஐயோ ஜானு, நான் ஒரு குத்துமதிப்பா தான் சொன்னேன். சிபி, ஒரு வீட்டோட ஆரோக்கியம் எதிர்காலம் உருவாக்குற இடமே சமையல் கட்டுதான். அதனால அதுல யாரு சாமர்த்தியமா திறமையா இருக்காங்கன்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். மீனா, தமிழ், ஜனமா, இங்க இந்த கூடையில 10 பேர் மட்டும் சாப்பிடறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். ஆனா சாப்பிட வரப்போறது 30 பேர். இவ்ளோ கம்மியான பொருளை வச்சு 30 பேர் சாப்பிடுற அளவுக்கு, அதுவும் வயிறார சாப்பிடுற அளவுக்கு நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்றத நான் பார்க்க போறேன். ஜனாமா, 10 பேத்துக்கான பொருளை வச்சுக்கிட்டு 30 பேத்துக்கு எப்படி சமைக்கிறது? அதான் குடும்பம். இதுலதான் ஒரு பொண்ணோட சிக்கனும் சாமர்த்தியத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் மனசு இருந்தா முடியும் கேடி. மீனா, தமிழ், 2 பேரும் போய் சமைக்க ஆரம்பிங்க. மீனா, எப்படி சமைக்க போற? முடியுமா உன்னால? அவ ஏதாவது சமைச்சானா உப்பு எடுத்து அள்ளி போட்டு கெடுத்து விட்டுரு. அண்ணி, இந்த மாதிரி தப்பான அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இல்ல மீனா, ஒன்றும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னமோ பண்ணு போ. சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. வயிறு மனசு நிறைஞ்சு போச்சுமா. சிபி, கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அத்தை, நீங்களும் வாங்க. நான் கொடுத்ததே கொஞ்சம் பொருள் தான். ஏற்கனவே நிறைய பேர் சாப்பிட்டுட்டாங்க. வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சாப்பிடறதுக்கு இருக்கா? இருக்கு அத்தை, இன்னும் தாராளமா நிறைய பேர் சாப்பிடலாம். அது போக நீங்க கொடுத்த பொருள்ல இன்னும் மிச்சம் வச்சிருக்கேன். நைட்டு சமையலுக்கும் ஆகும். தமிழ், நீ? எனக்கு கொடுத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு ஜனமா. சாப்பாடு பத்தலையே. அப்படி போடு. இந்த போட்டியிலையும் என் தங்கச்சி தான் ஜெயிச்சிருக்கா. என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க? இந்த போட்டியில என் தங்கச்சி தான் ஜெயிச்சிட்டான்றத அனௌன்ஸ் பண்ணிடுங்க. மீனா, நிஜமாவே சொல்றேன், நீ இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. போட்டியில மட்டும் இல்ல, என் மனசையும் ஜெயிச்சிட்ட. அம்மா, என்னதான் தமிழ் கம்மியா சமைச்சிருந்தாலும் ருசியா சமைச்சிருக்காளே. அப்படி இருக்கும்போது அப்பா என்ன பேசுறீங்க? தமிழ் சமைச்சது பாதி பந்திலே முடிஞ்சிருச்சு. அம்மா சமைச்சதான் அத்தனை பேரும் சாப்பிட்டு ருசியா இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சு போயிருக்காங்க. அப்பா, அம்மா தான் வின்னர். இல்ல, இதெல்லாம் கல்லாட்டம். நான் ஏத்துக்க மாட்டேன். அப்பா, நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எங்க அம்மா தான் வின்னர். டாட். சரி, உன் மாமியார் எங்க? அவங்க வேற ஏதோ ஒரு துணி கடைக்கு போயிருக்காங்க ஜனமா. ஆனா எப்ப வருவாங்கன்னு எனக்கு தெரியல. சிபி, கேடி, ஆமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு கடைக்கு போயிருக்காங்க ஜனாமா. கடைக்கா? வாங்கக்கா, இங்க பாருங்க. ஒரு புடவைக்கு 2500 பட்ஜெட். நீங்க இந்த கடையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, பிடிச்ச டிசைன்ல, பிடிச்ச கலர்ல நீங்களே ஒரு புடவையை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பில் போட்டு கையில கொடுத்துருவேன். போங்க, போய் பிடிச்சதை எடுங்க. மீனா, நீ நல்லா இருக்கணும்டி. உன் மருமக எல்லாருக்கும்
ஒரே மாதிரி புடவை எடுத்து கொடுத்துருக்கா. எனக்கு பச்சை கலர் பிடிக்கும், தோ இவளுக்கு சிகப்பு கலர் பிடிக்கும். அதெல்லாம் அவ யோசிக்கவே இல்ல. நீதான் எங்க மனசு அறிஞ்சு செய்யற. என்னக்கா 2500 ரூபாய்க்கு எடுக்க சொன்னா 1500 ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க? எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்குமா. 2500 ரூபாய்க்கு இந்த கடையில நான் நினைச்ச மாதிரி எந்த டிசைனும் இல்ல. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. 1500 ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு. சரி சரி ஓகே. மீனா, எனக்கு இந்த 1000 ரூபாய் புடவையே போதும் மீனா. அப்படியா? 20000 ரூபாய் பட்ஜெட், கையில இன்னும் காசு இருக்கே. சரி, உங்க வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்துருவோமா? எடுத்துடலாம். இந்தாங்க. ஏன்னா ஒரு லவ்வுக்கே அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கே, இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு லவ் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க இசைக்குட்டி, ஊரை சுத்தி பாப்போமா? இசைக்குட்டி தான் எப்போதும் ஜாலியா இருக்கும். வாங்க போலாம். சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போலாம். வா. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு பிரபு. நான் என்னமோ வீட்ல பெரிய பிரச்சனை நடக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாருமே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அதுலயும் என் அண்ணன் ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப அல்டிமேட். உங்க அண்ணன் என்னை பத்தி தப்பாலாம் எதுவும் சொல்லியா? ஆரம்பத்துல வேண்டான்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. அப்புறம் உங்க கேரக்டர் பத்தி தெரிஞ்சு எனக்கு கரெக்டான ஆள்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. சீக்கிரம் நமக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹனிமூன் ட்ரிப்க்கு நிறைய பிளான் வச்சிருக்கேன். எங்க? சுவிட்சர்லாந்து, லண்டன், அப்புறம் பாலி, வியட்நாம், அந்த மாதிரி. நீ சொல்ற பிளான் எல்லாம் பார்த்தா மாசக்கணக்கா ஹனிமூன் ட்ரிப் தான் போனோம் போலயே. சேது, வாங்க மாப்பிள்ள. என்ன உங்களுக்கு இந்த ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? வர்ஷினி ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ள. அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவளை நல்லா பார்த்துக்காங்க. சாரி சேது, நீங்க லவ் பண்ண பொண்ணை நான் கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இல்லை சேது, எங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் உருவாகாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. அண்ட் நீங்க லவ் பண்ண விஷயம் அவளுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம யாரை லவ் பண்ணான்னு அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்றது தானே முக்கியம். என்னை விட நிறைய விஷயத்தில் நீங்கள் தான் பெஸ்ட். உங்களால் தான் வர்ஷினியை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். நல்லா பார்த்துக்கங்க மாப்பிள்ள. வாழ்த்துக்கள்.